கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் அனைவரையும் வழிகாட்டும் ஒளியின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய ஆரோக்கிய செய்தியாக நாம் பார்க்க போவது கற்பூரவல்லி இலையின் மகத்துவங்கள். தேவன் அநேக தாவரங்களை நமக்காக படைத்திருக்கிறார். அதில் இந்த கற்பூரவல்லி இலையின் மகத்துவங்கள் அதிசயமானவைகளாக இருக்கிறது. இந்த கற்பூரவல்லி இலையின் சாறை எடுத்து நாம் உபயோகப்படுத்தும் பொழுது நம்முடைய நுரையீரலில் உள்ள சளியை அது கரைத்து வெளியேற்றுவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது நம் உடம்பில் ஏதாவது அரிப்பு ஏற்பட்டால் அந்த இலையின் சாற்றை தடவும் பொழுது அந்த அரிப்பு குணமாகிறது. அது மட்டும் அல்லாது நமக்கு சளி பிடித்திருக்கும் போது நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்து எல்லாம் வலிக்கும், குத்தல் ஏற்படும். அதை எல்லாம் குணப்படுத்துவதற்கு இந்த கற்பூரவல்லியின் இலை சாறு உபயோகமாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் நம் வீட்டில் இந்த கற்பூரவல்லி இலையை வளர்த்து அதனுள்ள மருத்துவ குணங்களை பெற்று ஆரோக்கியமாக வாழ தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் வழிகாட்டும் ஒளி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம் வேதாகமும் விஞ்ஞானமும். தேவனுடைய சிருஷ்டிப்பிலே அநேக கேள்விகள் இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் புவியியல் ஆராய்ச்சியாளர்களோ, வானவியல் ஆராய்ச்சியாளர்களோ, தாவரையியல் ஆராய்ச்சியாளர்களோ, விலங்கியல் ஆராய்ச்சியாளர்களோ முழு பதில் கூற முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். விஞ்ஞானத்தையும் வேதாகமத்தையும் நாம் ஒப்பிட்டு பேச முடியாது. காரணம் என்னவென்றால், வேதாகம் என்பது மத சம்பந்தப்பட்ட ஒரு புஸ்தகம். விஞ்ஞானம் என்பது சமீப காலத்தில் தான் அதிக முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதாகம் என்பது ஒரு பழங்கால ஒரு புஸ்தகம். வேதாகம் என்பது ஒரு சரித்திர புஸ்தகம், தத்துவ ஞானம் நிறைந்த ஒரு புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு புஸ்தகம். வேதாகம் என்பது ஒரு மருத்துவ புஸ்தகம். வேதாகம் என்பது விஞ்ஞான கருத்துக்களை கொண்ட ஒரு புஸ்தகம். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள விஞ்ஞான கருத்துக்களை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். பூமி எவ்வாறு உருவாயிற்று என்று ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. பரிணாம கொள்கை என்ன போதிக்கிறது என்று சொன்னால், எல்லாம் இயற்கையாகவே தோன்றிற்று. பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒரே மூதாதையரிடம் இருந்து தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைந்தது என்பதாக அங்கே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறார். எகிப்துடைய நம்பிக்கை என்னவென்றால், ஆகாயத்திலே ஒரு முட்டை ஒன்று பறந்து வந்து கொண்டிருந்தது. அந்த முட்டை திடீரென்று வெடித்து அதிலிருந்து பூமி உருவாயிற்று என்று அங்கே எகிப்தியர்கள் நம்புகின்றார்கள். பிரியமானவர்களே, ஆதியில் இந்த பிரபஞ்சத்தில் பெரிய அதிர்வு ஏற்பட்டு பிரபஞ்சம் பல பாகங்களாக பிரிந்து பூமி உருவாயிற்று என்று அங்கே சொல்கிறார்கள். அந்த அதிர்வு சத்தம் இன்றும் ஆகாயத்தில் கேட்கப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் அங்கே சொல்கிறார்கள். ஆனால் வேதாகம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எபிரேயர் நிருபம் 1 அதிகாரம் 2வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், குமாரன் உலகங்களையும் உண்டாக்கினார். யோவான் சுவிசேஷத்திலே 1 அதிகாரம் 10வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலியமாக உண்டாயிற்று என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். வேறு சிலர் என்ன நினைக்கின்றார் என்று சொன்னால், ஒரு ஆமை தன்னுடைய முதுகிலே பூமியை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள், தேவர்கள் பூமியை தாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யோபு பக்தன் தன்னுடைய புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 7வது வாக்கியத்திலே சொல்கிறார், அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். இரண்டாவது கேள்வி என்னவென்றால், மனித இனம் எப்படி தோன்றினது?
எகிப்துடைய நம்பிக்கை என்னவென்றால் நீல நதி, அதாவது நைல் நதியிலே வெள்ளம் ஏற்பட்ட போது ஒரு வெள்ளை கலர் நிறத்திலே ஒரு முட்டையானது அப்படியே மிதந்து போய் கொண்டிருந்தது. திடீரென்று அந்த முட்டை வெடித்து அதிலிருந்து மனித இனம் தோன்றினது என்பதாக எகிப்தியர்கள் அங்கே நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பரிணாம கொள்கை என்ன சொல்லுகிறது? மனிதர்கள் குரங்கு போன்ற மூதாதையிடமிருந்து தோன்றி நிம்மதி நடக்கவர்களாகவும் அவர்கள் அறிவு சார்ந்தவர்களாகவும் இருந்தார்கள் என்று அங்கே பரிணாம கொள்கை நமக்கு அங்கே போதிக்கின்றது. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதாகம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 7வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினே உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவாக மாட்டான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு வசனத்துல ஆதியாகமம் 1 அதிகாரம் 27வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதன் என்ற ஒரு வார்த்தை வேதாகமத்தில் 2576 தடவைகள் வருகின்றன. மனித உடலில் 263 எலும்புகளும் 600 தசை அமைப்புகளும் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 12 டன் சுத்த ரத்தம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு உடலில் பல பாகங்களுக்கும் செல்கின்றன. ஆயினாலே சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறார், சங்கீதம் 139வது அதிகாரம் 14வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியினாலே உம்மை துதிப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி சட்டையானது என்று சொல்லி 1000 ஆண்டுகளாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். கொலம்பஸின் காலத்திலும் கிபி 1490வது வருஷத்திலும் கூட பூமி தட்டையானது என்றே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 22வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் பூமி உருண்டையின் மேல் வீழ்ச்சி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூர திருஷ்டி கண்ணாடி கண்டுபிடிக்கும் முன்பதாக வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். டாலமி என்ற எகிப்திய விஞ்ஞானி வானத்தில் உள்ள விண்மீன்களை எண்ணி பார்த்து 1056 விண்மீன்கள் ஆகாயத்தில் இருக்கிறது என்று அவர் இங்கே சொன்னார். அவரை தொடர்ந்து ஜோஹானஸ் கெப்லர் என்று சொல்லக்கூடியவர் 1005 நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது என்று அவர்கள் அங்கே சொன்னார்கள். ஆனால் பால்வீதி மண்டலத்தில் மட்டுமே 100 கோடி நட்சத்திரங்களுக்கு மேலாக நட்சத்திரங்கள் அங்கே இருப்பதனால இந்த வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்ற ஒரு முடிவுக்கு விஞ்ஞானிகள் அங்கே வந்தார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்திலே அவங்க வாசிக்கிறோம், வானத்தின் நட்சத்திரங்களை நம்மால் எண்ண முடியாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பில் 4வது நாளில சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தார் என்று ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 16வது வாக்கியத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம். சூரியன் பூமியை விட 109 மடங்கு பெரியது. சூரியன் பூமியிலிருந்து 93 மில்லியன் தொலைவிலே அமைந்து இருக்கிறது. மணிக்கு 25,000 மைல் வேகத்தில் ஒரு ராக்கெட் சூரியனை நோக்கி போகும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 152 நாட்கள் 18 மணி நேரம் செல்லும் என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டிருக்கிறார்கள். பிரியமானவல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், யோபின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 12வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், வானத்தின் நட்சத்திரங்களை பாரும், அவைகள் எத்தனை உயரமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் நேரத்தை கணிப்பதற்காக மணல் கடிகை, நீர்க்கடிகை, சூரிய கடிகை போன்ற சாதனங்களை எகிப்தியர்கள் அங்கே கையாண்டார்கள்.
200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்த அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த கிரேக்கு பொறியியல் வல்லுநர் செஸ்ஸிமியஸ் என்பவர் தண்ணீர் கடிகாரத்தை கண்டுபிடித்தார். அவரைத் தொடர்ந்து கிறிஸ்து ஜான் ஹசன்ஸ் எனக்கூடிய டச்சுக்கார விஞ்ஞானி பெண்டலம் கொண்ட ஒரு கடிகாரத்தை அங்கே கண்டுபிடித்தார். அவரைத் தொடர்ந்து வில்லியம் கிளெமெண்ட் என்று சொல்லக்கூடியவர் ஒரு வினாடி அதிர்வு கொண்ட பெண்டலத்தை கண்டுபிடித்து இது தாத்தா கடிகாரம் என்று அங்கே அவர் அங்கே சொன்னார். ஆனால் பிரியமானவர்கள, இன்று நாம் பார்க்கிற பொழுது ஏராளமான வித்தியாசமான வினோதமான கடிகாரங்கள் எல்லாம் நம்முடைய பழக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, வாகனங்கள், புது புது வாகனங்கள், ரயில், கப்பல், விமானம் போன்ற ஆச்சரியமான வாகனங்கள் எல்லாம் இன்றைக்கு பயன்பாட்டிலே வந்திருக்கிறது. ஆயினால இதற்கு காரணம் என்னவென்றால் அறிவு பெருக்கம் என்று சொல்லி தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 4வது வாக்கியத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதாகமத்தில் நாம குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகம காலங்களில் நேரத்தை கணிப்பதற்காக 6ஆம் மணி நேரம், 9வது மணி நேரம், 12வது மணி நேரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் என்று அங்கே கணக்கிடப்பட்டதாக மத்திய சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45, 46 14வது அதிகாரம் 25வது வாக்கியத்திலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் யோபுவிடம் சமுத்திரத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டார். யோபின் புஸ்தகத்தில் 38வது அதிகாரம் 11வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், சமுத்திரம் புரண்டு வந்த போது அதன் கதவை அடைத்தது யார்? நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளுடைய பெருமை இங்கே அடங்கு கடவுது என்று அங்கே சொன்னார். அப்படியே சமுத்திரம் நின்றதுங்க. இந்த அனுபவம் விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியமாக காணப்பட்டது. சமுத்திரம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது என்று சொல்லி வியப்புடன் பார்க்க ஆரம்பித்தார்கள். விஞ்ஞானிகள் 200 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் மழை, தண்ணீர், பனிக்கட்டி, நீராவி உண்டாகும் விதத்தை கண்டுபிடித்தார்கள். சமுத்திரத்தினுடைய ஜலம் நீராவியாக மாறி திரும்பவும் நீராக மாறி மழையாக பெய்து நதிகளின் வழியாக திரும்பவும் சமுத்திரத்தில் போய் சேருகிறது என்பதையும் கண்டுபிடித்தார்கள். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதாகம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், யோபின் புஸ்தகத்துல 36வது அதிகாரம் 27வது வாக்கியத்தில் அங்கு வாசிக்கிறோம், அவர் நீர்த்துளிகளை அருவி போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்தில் இருந்து மழையாக பெய்கிறது. 28வது வாக்கியத்துல அது மேகங்கள் பெய்து மனுஷர்கள் மேல் மிகுதியாக பொழிகிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர சுகம் அவசியம் என்று விஞ்ஞானிகள் அங்கே சொல்கிறார்கள். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதாகம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், லேவியராகவும் 17வது அதிகாரம் 11வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகவும் 17வது அதிகாரம் 14வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், சகல மாம்சத்திற்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு லேவியராகவும் 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், கொழுப்பு நிறைந்த மாம்ச உணவுகளை உண்ணாமல் இருப்பது நல்லது என்று வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. ஒருவேளை கொழுப்பு நிறைந்த மாம்ச உணவுகளை நாம் உண்ணுகின்ற பொழுது அது மரணத்தையே பிறப்பிக்கிறது என்று வேதத்திலே நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே பிரியமானவர்களே, வேதாகம் என்று நாம் சொல்லுகிற பொழுது அது சரித்திர புஸ்தகம் மட்டுமல்ல, மருத்துவ புஸ்தகம் மட்டுமல்ல, விஞ்ஞான கருத்துக்களை கொண்ட மாபெரும் உன்னதமான புஸ்தகம் என்று வேத அறிஞர்கள் நமக்கு அங்கே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆயினாலே வேதாகமத்தை தினந்தோறும் ஜெபத்தோடு பயபக்தியோடு படித்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். இன்றைய நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம்.
இந்த நாளிலும் எங்களுக்கு கிடைத்த செய்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதாகமத்தையும் விஞ்ஞானத்தையும் நாங்கள் பார்த்து ஒத்து பார்த்து அதில் உள்ள அற்புதமான கண்டுபிடிப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீ இப்படியெல்லாம் இந்த வேதத்திலே ஒவ்வொரு காரியங்களையும் பற்றி சொல்லி இருக்கிறேன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்.